நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா இந்த 2 விஷயத்த கடைப்பிடிச்சா போதும். நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லி புலம்புறத நிறுத்திக்கணும். அதே மாதிரி அவங்களோட பிரச்சனையில தேவையில்லாமல் முகத்தை நுழைக்கிறத குறைச்சிக்கணும். 2வது விஷயம், இல்லாததையும் இழந்ததையும் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு கிடைச்சதோட அருமை நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் இருக்கிறத அனுபவிக்க கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் நிம்மதியானது தானாக வரும். நினச்ச மாதிரி வாழ்கிறத விட இங்கே நிம்மதியாக வாழ்கிறது தான் மிக சிறந்தது. அதனால் உங்களோட நிம்மதியை இழந்து வாழ்க்கையில் எதையுமே அடையணும்னு முயற்சி பண்ணாதீங்க. நன்றியை மறக்கிறது நல்லது இல்லை, ஆனால் நன்றி கெட்ட மனுஷங்களை மறக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் சில நபர்களுக்காக கண்ணீர் சிந்தாதீங்க. உங்களை பற்றி கவலைப்படாதவங்களுக்காக நீங்கள் சிந்துற கண்ணீர் பார்த்திங்கன்னா அர்த்தமற்றது. நம்மளோட மனசு தான் நம்மளை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கிற வரைக்குமே நம்மளை யாராலையும் வீழ்த்த முடியாது. நம்ம எவ்வளோ எடுத்து சொல்லியும் ஒருத்தங்க நம்மளை உணரலை அப்படின்னா நம்மளோட பக்கத்தில் இருக்கிற நியாயங்களை கூட புரிஞ்சுக்க முயற்சி செய்யலை அப்படின்றப்போ நம்ம அந்த தருணத்தில் வாக்குவாதங்களை அதிகப்படுத்துறத விட அமைதியை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு சில மனுஷங்க நம்ம என்ன சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை அதுதான் அவங்களோட இயல்பான குணமாக கூட இருக்கலாம். ஆனால் சில பேர் எல்லாமே புரிஞ்சிருந்தும் புரியாத மாதிரி நடந்துப்பாங்க. அதனால் நம்மளோட மன அமைதிக்கு எது மிகச் சிறந்ததோ அதை தான் நம்ம எப்போவுமே தேர்ந்தெடுக்கணும். யாரையுமே கஷ்டப்படுத்தி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேண்டாம். அதே மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக யாரையும் காயப்படுத்தவும் வேண்டாம். இங்கே நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் மற்றவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நட அப்படின்னு சொல்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் எதிர்பார்ப்பாங்க. நம்மளை எந்த விதத்துலையாவது இதை வச்சு எதிர்த்துடலாமா அப்படின்ற மாதிரி நல்ல வார்த்தைகளையும் நல்ல விஷயங்களையும் சொன்ன நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதிரியாக மட்டும்தான் மற்றவங்களோட கண்ணுக்கு தெரிவாங்க. அதுவே தீய விஷயத்த சொல்லும்போது பார்த்திங்கன்னா பல பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. உண்மையை ஒதுக்கி வச்சு பொய்யை பல்லக்கில் வச்சா கூட உண்மை ஒளிஞ்சுதான் இருக்கும். ஆனால் அது என்றைக்குமே அழிஞ்சிடாது. எவ்வளோ ஒரு நெருங்கின உறவாகவே இருந்தால் கூட நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ நம்மளாவே ஒதுங்கி நின்றணும். அப்படி இல்லாமல் உறவுகள் முக்கியம், இவங்க நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றப்போ அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களையும் அனுசரித்து நம்ம விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா நாம் காயப்படுறோம் அப்படின்றதையும் அவங்க உணர மாட்டாங்க. நம்மளுக்கும் வலிக்கும் அப்படின்னு அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இருந்தால் இருக்கட்டும் போனால் போகட்டும் அப்படின்ற இடத்துல தான் நம்மளை அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் அவங்கக்கிட்ட நம்மளோட சுயமரியாதையை இழந்து தலை குனிஞ்சு நிற்கணும். தன்னோட விஷயமா இருந்தால் அதை மூடி மூடி பாதுகாக்கிறதும், இதுவே அடுத்தவங்களோட விஷயம் அப்படின்னா காற்றுல பறக்க விடுறதும் தான் மனுஷனோட உச்சக்கட்ட சுயநலமே. ஏன்னா இப்போல்லாம் மனுஷங்க மற்றவங்கள பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை. தன்னோட காற்றுக்கு வர்ற செய்தி கூட சரியானது தானா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்குறதுலாம் இல்லை. ஏதோ நம்மளுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை நம்ம 4 பேருக்கு பரப்பி விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதால் இன்னொருத்தங்க பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு ஒருத்தர் கூட உணர மாட்டுறாங்க. நம்ம அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்டு காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட மதிப்பையும் நம்ம பணத்தோட மதிப்பையும் கூட நம்ம உணர்கிறோம். நம்மக்கிட்ட வெறும் 2 நாள் மட்டும் பழகி நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டவங்களும் உண்டு. அதே மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் பழகி கூட நம்மளோட மனசை புரிஞ்சுக்காமல் போனவங்களும் இருக்காங்க. நம்ம நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டால் 10 பேர் பார்த்திங்கன்னா ஏளனமாக பேசுவாங்க. மனுஷங்க எப்போவுமே அப்படி தான். அடுத்தவங்களோட மனசுலாம் கஷ்டப்படுமே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. தன்னோட கண் முன்னாடி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. தன்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அதனால் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டாம். அடுத்து நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நிம்மதியான வாழ்க்கை